நார்வேயில் நடந்த செஸ் விளையாட்டு போட்டியில் உலக சாம்பியனை வென்ற இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பிரக்ஞானந்தாவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது நீங்கள் கேள்வி கேளுங்க சார். சொல்லுங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்திலே சென்ற ஆட்சியில் இருந்தது என்று கூறினோம். புதிய ஆட்சியிலே அது தொடர்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதற்கு மாதம் காலம் எல்லாம் கூறுவதை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. ஒவ்வொரு நாளும் இதற்குண்டான நடவடிக்கை என்பது இனிமேல் இந்த குற்றங்களை செய்யவே கூடாது என்ற அச்ச உணர்வு, குற்ற உணர்வு, பய உணர்வு குற்றவாளிகளுக்கு ஏற்பட வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என்றால் அது கேள்விக்குரியே. தொடர்ந்து ஆட்சியாளர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு மாதத்திற்குள் பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே, பல நகரங்களிலே, பல கிராமங்களிலே கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் சம்பவங்கள் தொடர்கிறது. எனவே புதிய அரசு இதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமான நிலையிலே இதற்கு முடிவு கட்டக்கூடிய முடிவுகளை எடுக்க வேண்டும். தவறு செய்பவர்கள் அச்சப்படக்கூடிய நிலையிலே முடிவுகள் எடுக்க வேண்டும். தமாகவினுடைய நீண்ட நாள் கருத்து மிருகத்தனமான செயல்பாடு பாலியல். இதற்கு தூக்கு தண்டனை தான் ஒரே வழி என்று நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொன்னா 6 மாத காலம் பொறுத்துன்னு சொன்னாங்க. திமுக 6 மாத காலம் பொறுத்துன்னு சொன்னாங்க. இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. இது 1 மாத காலம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எல்லாமே விமர்சனம் பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பொதுவா திருட்டு, செயின் பறிப்பு இதெல்லாம் கூட 3 மாதம் 6 மாதம்னு மக்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தினா பொறுத்து கொள்வார்கள். வெரி சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் பாலியல், கொலை, தொந்தரவுகளானால் உடனடி நடவடிக்கை தேவை என்பது மக்களுடைய நியாயமாக எண்ணமாக இருக்கிறது. அதைத்தான் பிரதிபலிக்கிறோம். நீங்கள் விவசாய பகுதியிலிருந்து வந்து விவசாய கடன் தள்ளுபடி நாகை மாவட்டத்தில் பிரச்சனை எல்லாம் போராட்டம் மேகதாது இஷ்யூக்கு அதே போல குடும்பங்களும் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி கருதுங்க அந்த டெல்டா ஏரியாவிலிருந்து வந்ததுனால? ஆட்சி வந்த உடனேயே விவசாயிகளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மீது விவசாயிகள் சில நாட்களிலேயே இழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆக்கப்பூர்வமான முறையிலே அதிகாரிகளை அழைத்து விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிந்து, தெரிந்து, அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு கடன் தள்ளுபடியை அரசு முழுமையாக அறிவிக்கவில்லை என்ற ஏக்கம், கோபம், கவலை விவசாயிகளிடம் இருப்பதால் தான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சங்கங்கள் சார்பில் விவசாயிகள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். விவசாயம் சார்ந்த அரசாக இந்த அரசு தங்களுடைய நிலையை பிரதிபலிக்க வேண்டும். உதாரணத்திற்கு மேகதாது அணை கட்டும் விஷயத்தில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகத்தில் பிடிவாதம் பிடிக்கிறது. நம்முடைய விவசாயினுடைய வயிற்றிலே அடிக்கிறது. வெந்த முன்னிலே வேலை பாய்ச்சியது போல தாவேகாவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதலமைச்சர் கடுமையாக பேசுகிறார். இது கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையது அல்ல. ஆக்கப்பூர்வமான முறையிலே
இதற்கு தீர்வு வேண்டும். தமிழகத்தினுடைய உரிமையை பெற்றுத் தருவது அரசனுடைய கடமை. அதை முறையே சரியே வரும் நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழகத்துக்கு உரிமை இல்லை, அதை கேட்க உரிமை இல்லைன்னு சிவகுமார் பேசுறாரு. மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்துக்கு உரிமை இல்லைன்னு முதலமைச்சர் சிவகுமார் பேசுறாரு. தமிழகத்தினுடைய முதல்வர் கர்நாடக மாநில முதல்வரை தட்டி கேட்க வேண்டும். அகில இந்திய அளவிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்தும் போது இதை முதல் பிரச்சனையாக வைத்து ஒரு காலக்கெடுவுக்குள் தீர்வு ஏற்படுத்தக்கூடிய முடிவை எடுக்க வேண்டும். புரியல. அவருடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ச்சியா அதிமுக இருந்து தொடர்ச்சியா முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க MC சம்பத் மற்றும் கடம்பூர் ராஜுலாம் சேர்றதா ஒரு தகவல்லாம் வெளியிருக்கு, செய்திகள்லாம் வெளியிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவா வாக்காளர்கள் மிக புத்திசாலிகள். ஒவ்வொரு கட்சி அதனுடைய தலைவர்கள், அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், தேர்தலிலே போட்டியிட்டவர்கள், அந்தந்த கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே தொடர்ந்து இருந்தவருடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்ன தேவைக்காக எதற்காக தாங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு செல்ல வேண்டும், அதற்கு உண்மை காரணம் என்ன, பொய் காரணம் என்ன, அது சரியா தவறா, அதன் அடிப்படையில் செல்பவர்களுக்கு என்ன பலன், அப்படி சென்றால் அது சுயநலமா பொது நலமா, அவர்கள் கட்சியை சார்ந்த உண்மை விவசாயிகளுடைய நிலை என்ன, அவர்கள் என்ன நினைப்பார்கள், பொதுமக்கள் அந்த கட்சியினுடைய நலன் விரும்பிகள் என்ன நினைப்பார்கள் என்பதையெல்லாம் வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே நான் குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த கட்சியில் இருக்கா, எந்த கட்சிக்கு போனா, என்ன அனுபவிச்சா, அதெல்லாம் நான் சொல்ல தயாரா இல்லை. நமக்கு எங்களுக்கெல்லாம் எஜமானர்கள் வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் எங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது என்ன நிர்வாக கோளாறு, இதனுடைய உள்நோக்கம் என்ன, எவ்வளவு ஆழமா இந்த பிரச்சனை போகுதுன்னு தெரியல. இதற்கு சந்தேகம் இதன் அடிப்படையிலே வலுத்து கொண்டே போகிறது. அரசு, அதை சார்ந்த அமைச்சர், அதிகாரிகள் எல்லாம் உண்மை நிலையை மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. 25 நாள் அரசு பத்தி எப்படி கருதுறீங்க? நீங்க பொதுவா சட்டம் தன்னுடைய கடமையை நாட்டில் செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யாருக்காக இருந்தாலும். 717 கடை மூடிட்டோம் சொல்லியிருக்காங்க. 426 ஸ்கீம் வந்து முதலமைச்சர் அறிவிச்சு எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த 25 நாட்கள் இந்த அரசு பத்தி எப்படி கருதுறீங்க? பூர்ண மதுவிலக்க வலியுறுத்தி ஏதாவது போராட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக? நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வருங்கால செயல்பாடு, செயல் திட்டங்கள் இவைகளெல்லாம் விரிவாக பேசுவதற்கு இந்த மாதம் 14ஆம் தேதி சென்னையிலே இயக்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள், துணை அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு முதல் முறையாக இந்த கூட்டம் கூடுகிறது. இயக்கத்தை வரும் நாட்களிலே நடத்தி செல்லக்கூடிய திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தின் வாயிலாக விரிவாக கருத்துக்கள் கூறப்படும். 717 கடை மூடிட்டு அறிவிச்சிருக்காங்க. நீங்க அனைத்தும் மூடணும் சொல்றீங்க. அனைத்தும் மூடுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகளோ அதை வலியுறுத்தி ஏதாவது போராட்டம் நடத்த வாய்ப்பு நீங்க முடிவு எடுப்புன்னு சொல்ல வேண்டாம். அதை வலியுறுத்தி இல்ல நான் சொல்றேன். முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஆட்சியாளருடைய
செயல்பாடுகளை வாக்காளர்களை போல கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சரி தவறு என்பது இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. குறிப்பாக டாஸ்மாக் கடை, போதைப்பொருள் நடமாட்டமெல்லாம் குறையவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாளுக்கு நாள் பத்திரிகை செய்தியும் தொலைக்காட்சி செய்தியுமே பிரதிபலிக்கிறது. சாதாரணமாக வாக்காளர்களை யாரும் லேசாக எடை போடக்கூடாது. குறிப்பாக அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையிலேயே வாக்காளருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. பதவியின் அடிப்படையில் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. இன்னும் 6 மாத காலம் தேர்தலுக்கு இருக்கிறது. வாக்காளர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஆட்சியாளருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் மீண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க பொதுவா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேர்தலிலே கூட்டணி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் நட்பு கட்சியாகவே கூட்டணி கட்சியோடு தொடர்கிறது. மீண்டும் தேர்தல் வர வேண்டும், தேர்தலுக்காக உழைக்க வேண்டும். அதுவரையிலே அந்தந்த கட்சியினுடைய நிலையை மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்குத்தான் தலைவர் என்ற முறையிலே மக்களை சந்திக்க முடியும். தேர்தல் காலம் அல்ல இது தனிப்பட்ட காலங்கள். அதனால என்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும். என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், பொறுப்பில் உள்ளவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். சுணக்கமான இடத்திலே சுறுசுறுப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த கூட்டம். எல்லா கட்சியும் அப்படித்தான் செயல்படுவாங்க. தமாக மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. தமிழகத்தில் எல்லா கூட்டணி கட்சியும் அப்படிதான். இன்னும் சொல்ல போனோம்னா கூட்டணி பரிசீலனை எல்லாம் அந்த கட்டமெல்லாம் இந்த தேர்தலில் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்ன ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி. அதனால அது மாதிரி பேச்சு சொன்னாலே இப்போதெல்லாம் மக்கள் நகைச்சுவையாக நினைப்பார்கள். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. என் கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், பொறுப்பானவர்களுடைய கூட்டம் பலப்படுத்துவதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவார்கள். இது தேர்தல் காலமும் அல்ல. பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் இந்த தேர்தலில் தமிழகத்தில் நடந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னும் பின்னும் இல்ல. பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலிலே கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு அவரவர் கட்சியை பலப்படுத்தக்கூடிய. நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு வட்டாரத்துக்கு கூட்டத்துக்கு போனேன்னா என்னுடைய பழைய கூட்டணி கட்சியினுடைய கொடி இருக்கணும்னு நான் நினைக்க முடியுமா? தேர்தலுக்கு போனால் அந்த கூட்டணி இருக்கணும், அதில் உள்ள பொறுப்பாளர்கள் வரணும். இன்னைக்கு யார் வந்திருக்கா? இன்றைக்கு யார் உட்கார்ந்துருக்கா என் கூட? இட் வெல் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அதான் சொன்னேன். தேர்தலுக்கு கூட்டணி கட்சி, தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் சண்டை கட்சியாக மாறவில்லை. நாங்கள் அதற்கு பதிலாக நட்பு கட்சியாக தானே இருக்கோம். அண்ணாமலை வருதுனால தமிழக அரசியல் ஏதாவது மாற்றங்கள் வருமா? ஏன்னா அண்ணாமலை உங்க கட்சி கேண்டிடேட் எல்லாம் கேன்வாஸ் பண்ணாரு. அண்ணாமலை வருதுனால இணைந்து செயல்பட வாய்ப்பு உண்டா? அரசியல் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டா? ஏன்னா அவர் விஜய்க்கு கவுண்டர் பண்ணுவாரு. எனக்கு உண்மையிலேயே ஜோசிய பார்க்கும் திறமையெல்லாம் இல்லை. அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல முடிவுகள் எல்லாம் எடுப்போம்ல தேர்தல். அரசு கேட்கிறவங்களை கூப்பிட்டு நியாயமா அவருடைய கருத்துக்களை கேட்கணும். முன்னாடி எப்படி
ஆய்வு செய்ய வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. சார், அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினார்னா எதிர்காலங்களில் நீங்க கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? அதான் சொல்றேன், ராத்திரி யாராவது படுத்தா காலைல எந்திரிப்போமாங்கிறதே நிச்சயம் இல்லையே. மூச்சை உள்ள விட்டா வெளியில வரணும் மூச்சு. அதனால நாளைக்கு நடக்கிறதுக்கு இன்றைக்கு என்ன, இன்றைக்கு வந்து எல்லாருடைய பொறுப்பு என் கட்சியில தேர்தலுக்கு பிறகு கட்சியினுடைய நெளிவு சுழிகளை பார்க்க வேண்டும், சரி தவறை யோசிக்க வேண்டும், உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை என்ற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்களும் மக்கள் பணியாற்றி இருக்கிறோம், நாங்களும் கடுமையாக உழைச்சிருக்கோம். எல்லா தொகுதியிலும் எங்களுடைய வேட்பாளர்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும்ல. அதனால் வரும் நாட்களில் எங்களுக்கும் பஞ்சாயத்து அமையத்தில் பிரதிநிதிகள் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா. அதற்கு நாங்களும் வந்து மேலும் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும், சுணக்கமாக இருக்கிறதை வலுப்படுத்த வேண்டும், எல்லாரையும் கேட்கணும், பேசணும். அந்த கடமை தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகணுமே ஒழிஞ்சு எடுத்த உடனே அடுத்த இமீடியட் எலெக்ஷனுக்கு போயிட முடியாது. எம்பி எலெக்ஷனுக்கு, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போக முடியாது. முதல்வரின் திருச்சி பேச்சை பத்தி எப்படி கருதுறீங்க? நீங்க முதல்வரின் திருச்சி பேச்சை பத்தி எப்படி கருதுறீங்க? ரொம்ப நாகரிகமா நீங்களும் பேசுறீங்க, எல்லாருமே இவன் உட்பட, ஸ்டாலின் உட்பட, அவருடைய பேச்சு எப்படி கருதுறீங்க? நீங்க பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் பல பிரச்சனைகளிலே தெளிவு கொடுத்திருக்க வேண்டும். அந்த தெளிவை கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்க தேர்தல் பிரச்சாரம் வேறு, முதல்வராத பிறகு அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசினா வேறு. பத்திரிகையாளர்கிட்ட பேசாதப்ப பத்திரிகை மூலம் தெரிவிக்கின்ற செய்திகள் பல எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. பலருக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு முதல்வரிடமிருந்து சில தகவல்கள் அவர் ஒரு சார்ந்த துறையிலே வரவில்லை என்ற எண்ணம் இருக்கிறது. விவசாயிகளுக்கே இருக்க இன்னும் டீட்டெயிலாக விவசாயம் சார்ந்து சொல்லியிருக்கலாங்கிற எண்ணம் இருக்குது. அதனால தான் அதுக்கப்புறமும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க. இதான் என்னுடைய நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இதுதான். ஒரு மாதம் கூட ஆகலை, நானும் சொல்லியிருக்கேன் 4-5 மாதம் ஆகணும், 6 மாதம் ஆகணும்னு. பட் இடையிலே நடக்கின்ற சம்பவங்களை பத்திரிகையாளரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது, உண்மை நிலையை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. யாரும் குற்றம் சாட்டுறது அல்ல, உண்மை நிலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதுக்கு மோதியினுடைய வழியை பின்பற்ற பத்திரிகையாளர்களே சந்திக்காம அவர் பாட்டு போயிட்டே இருக்கு. தமிழக முதல்வர் பத்திரிகையாளரை எந்த இடத்துலையும் சந்திக்கிறது இல்லை, மோதியினுடைய வழியை பின்பற்றுகிறார். முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் இப்ப நீங்க போய் இது போடுறீங்க. நன்றியா. வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். நான் ஜோசியக்காரன் அல்ல. அப்ப ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய தலைவர்கள் வந்து கூட்டணி மாத்திருக்கலாமா யோசனை பண்ண வேண்டியதுதான். யாரு ஓட்டு போடலன்னு யாரை குத்தம் சொல்றது? இது வந்து தேர்தல் வந்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தொடர்கதை. மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தலுக்கு பிறகு கூட்டம், ஆய்வு, கருத்து கேட்பெல்லாம் இல்லையா. எதிர்காலங்கள் அதிமுக வலுப்பெறுமா? ஏன்னா வலு இழந்திருக்காத அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. வருங்காலங்கள் அதிமுக வலுப்பெறுமா? இல்லை, எல்லா கட்சிக்கும் அவரவர் சார்ந்த வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு அவரவர் சார்ந்த கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நிலையை தானே ஏற்படுத்த போறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அதான் செய்ய போகுது. நன்றி, வணக்கம். ஏன் சார் விடிய விடிய சொல்லி சீதைக்கு யாரு சித்தப்பேன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? ரொம்ப டெக்னிக்கலா யோசனை பண்ணி கேட்கிறாரு அவரு. நீங்க பொதுவாக தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேர்தலிலே கூட்டணி அமைகிறது. தேர்தலுக்கு பிறகு தேர்தலிலே நின்ற கட்சிகள் பிரிந்து போவது கிடையாது. தேர்தலுடைய நடத்தை, செயல்பாடு வேறு. தேர்தலுக்கு பிறகு அந்தந்த கட்சிகளுடைய செயல்பாடு வேறு. அதன் அடிப்படையிலே தேர்தலிலே கூட்டணியோடு இருந்த கட்சிகளோடு நாங்கள் எல்லாம் நட்பு கட்சியாகவே செயல்படுகிறோம். தேர்தல் வரும்போதுதான் மீண்டும் கூட்டணி மேல் கூடும் குடையும் என்ற செய்திகள் எல்லாம் வெளிவரும். இன்றைக்கு தான் சொல்றேன், இன்றைக்கு ஏன் பிஜேபியில் இல்லை, ஏன் அதிமுக இல்லைன்னா அதுக்கு நீங்களே தான் முடிவு எடுத்துக்கணும். தமாக தலைவருடைய தனி கூட்டத்திலே பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை, கூட்டணி இல்லைன்னு எழுதுனவங்களை என்ன நினைப்பாங்க? எல்லாம் தவறுதலா நினைப்பாங்க. நன்றி சார்.